ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி தங்கம் வாங்கலாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது டைமாக நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏற்கனவே வந்து நான் போட்டேன், அதில் எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அதனால் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ எகெயின் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால தான் 3 டேஸாக வந்து உங்களுக்கு வீடியோ வரல. இப்போ வந்து நகையை அடகு வச்சு தங்கம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கடன் வாங்கி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயிலும் வந்திருக்கு, கமெண்ட்டும் வந்திருக்கு. மெயில் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மெத்தட் நான் யூஸ் பண்ணி வாங்கி இப்போ அந்த நகையும் போச்சு, இந்த நகையும் என்னால் சந்தோஷமாக வச்சுருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து எந்த மாதிரி விஷயத்துக்கு இது ஓகேவா இருக்கும், எப்போ வந்து இது ஓகே இல்லை அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இது நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. நிறைய யூடியூபர்ஸே வந்து பார்த்திங்கன்னா, 1 பவுன் தகையை எப்படி 30 பவுனாக மாற்றலாம், எப்படி வந்து 10 பவுனா 50 பவுனாக மாற்றலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போடுறவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மந்த்ஸ்க்குள்ளே 20 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. பட் எல்லாராலையும் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எந்த மாதிரி டைமில் இது நமக்கு லாபமாக இருக்கும், எந்த மாதிரி டைமில் நஷ்டமாக இருக்குன்றதை நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நிறைய லோன் ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நமக்கு வந்து கம்மியான வட்டியிலேயே வந்து கடன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதை கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா அதோட வட்டி ரொம்ப 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 அதிகம் தான். இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லலாம் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களோட கான்டாக்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போகும். இது ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா உங்களை பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். இது நீங்கள் லோன் ஆப் மூலமாக கடன் வாங்கினா என்னென்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து வரும். தயவு செஞ்சு இந்த கடன் வாங்குறதுக்கு எவ்வளோ இக்கட்டான சூழலாக இருந்தாலும் இந்த லோன் கொடுக்குற ஆப்ஸை மட்டும் நம்பி கடன் வாங்கவே வாங்காதீங்க. எதுக்காக இருந்தாலும் சரி, இப்போது எமர்ஜென்சியாக இருந்தாலும் எந்த எமர்ஜென்சியாக இருந்தாலும் இந்த லோன் ஆப்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எதுக்காகவும் கடன் வாங்கவே வாங்காதீங்க. நெக்ஸ்ட்டு எல்லாம் கேட்குறது, இந்த மாதிரி வாங்கினா தானே ப்ராப்ளம், என்கிட்ட இருக்கிற நகையை நான் வைக்கிறேன், கோல்டு வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இப்போ விட பார்த்திங்கன்னா 1 வருஷம் கழித்து ரொம்ப அதிகமாக விற்குது, அப்போ எனக்கு அது லாபம் தானே, சீட்டு கட்டி எடுக்கிறத விட இந்த மாதிரி எடுத்தேன்னா எனக்கு ரொம்ப லாபம் அதிகம், ஸோ நான் இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் பேர் சொல்வீங்க. ஜுவல் லோன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏதோ ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம், பெருசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா நம்ம ஜுவல் லோன் வைக்கலாம். இல்லை ஏதோ மருத்துவ செலவு அது மாதிரி வைக்கலாம், இல்லை குழந்தைங்க படிப்புக்காக இந்த மாதிரி வைக்கலாம். நான் வந்து நகை வாங்கிறதுக்காக நான் கடன் வாங்குகிறேன் அப்படின்றது வந்து பெரிய முட்டாள்தனம். பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத தாண்டி வந்து ஜுவல்ஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சென்டிமெண்ட்டாக அது கூட நம்ம வந்து இருக்கோம் அப்படின்றதால நம்ம அதை நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வாங்கிடணும். 18% வேஸ்டேஜ் கொடுத்தும் வாங்கினாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ரொம்பவே தப்பு. அதனால தான் மோஸ்ட்லி ஜென்ஸ் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. நம்ம வந்து வயசாக பிளான் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நஷ்டமாகாது. நம்ம போய்ட்டு அம்போக்கா ஒரு வேலையை செய்யும்போது கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனையில் போய் நம்மளை விடும். அதை வந்து யோசிக்கிறதே கிடையாது யாரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்டல்னால் நான் ஷாப் வச்சுருக்கேன், டைலரிங் ஷாப், இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா 20,000 அவங்கக்கிட்ட அமௌண்ட் வாங்கி நான் நகை எடுத்துருவேன். டெய்லி வந்து 200 நான் ஈஸியாக பே பண்ணிப்பேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. 100 டேஸ் பே பண்ணணும், அவங்க வட்டியை வந்து ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்கிட்டே நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க, அதனால் பெருசாக எனக்கு வட்டியும் இதாகாது. நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ரொம்ப நாளாக எடுத்துகிட்ருக்கேன், இது எனக்கு சக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வட்டியும் போகும், ப்ளஸ் வேஸ்டேஜும் போகும். டெய்லி 200 கட்ட முடிகிற உங்களால் மாதம் மாதம் அதை ஏன் நீங்கள் சீட்டாக போட்டு வாங்கக்கூடாது? ஏதோ ஒரு டிஜிகோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் ஏன் சேவ் பண்ணி வாங்கக்கூடாது? அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். கடன் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய சேமிப்பு தான். அதை ஏன் நீங்கள் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு 2% வட்டிக்கு வாங்குகிறேன்
ரூ. 1,00,000 வாங்கினேன்னா 1 வருஷத்துக்குள்ளே அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். நமக்கு லாபம் தானே, அந்த வட்டியை விட எனக்கு லாபம் அதிகமாக தான் வரும், நான் கால்குலேஷன்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க. கோல்டு ரேட்டுன்றது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 200, 300 இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். இப்போ 6,200 ஒரு டவுன்ஃபால் வந்தப்போ நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபம். இப்போ 7,300 டு 7,500 ரேஞ்ச் தான் இதுக்கப்புறம் மெயின்டைன் ஆகும். கொஞ்சம் நாளைக்கு பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது. இப்போ ஒரு டைம் 7,000க்கே கம்மியாக போச்சுன்னா உங்கள் சேமிப்புலேருந்து நீங்கள் கொஞ்சம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கி வாங்கும்போது அதோட வட்டி நீங்கள் புதுசாக எடுக்க போகிறதுக்கான வேஸ்டேஜை தாண்டி கோல்டு ரேட் ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து ஏறவே ஏறாது. இல்லை சிஸ்டர், நான் வந்து வேறு எப்படியுமே என்னால் சேவ் பண்ண முடியல, ஒரு டிசிப்ளினாக என்னால் இந்த அமௌண்ட்டை மாதம் மாதம் எடுத்து வைக்க முடியல, ஆனால் நான் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன், நான் அடைச்சிடுவேன், எனக்கு நீங்கள் இதை சொல்லுங்கள் எப்படி பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நிறையா பேர் கேட்குறீங்க. இப்போது நீங்கள் ஒரு 2,00,000 நகை வைக்கிறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து எத்தனை மாதத்தில் கட்ட போகிறீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் இப்போது 2,00,000னா அதுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளோ? இப்போ 1,00,000க்கு 7,000 அப்படின்னா 14,000 ஒரு வருஷத்துக்கு வட்டி அப்படின்னா 2,14,000. இந்த 2,14,000 நான் எத்தனை மாதத்தில் அடைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி அடைக்க போகிறேன்னா, நான் 10 மாதத்தில் அடைக்க போகிறேன்னா, 15 மாதத்தில் அடைக்க போகிறேன்னான்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை இப்போ நீங்கள் 10 மாதத்தில் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாதம் மாதம் 21,400 நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ 20 மாதத்தில் அடைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10,500, 10,700 இந்த மாதிரி வரும். அதை நீங்கள் மாதம் மாதம் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே. இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு பெரிய சிக்கலாக தான் போய் முடியும். சம்டைம்ஸ் பேங்க்கில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டி நகையை எடுத்துகிட்டு தான் திரும்ப வைக்க முடியும், ரூல்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு என்னென்னா, இப்போ இஎம்ஐயாக நாங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறோம், கோல்டு லோன்னாலும் நீங்கள் மாதம் மாதம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 100 பேர் நகை வைக்கிறாங்கன்னா அதை ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60% பேர் தான் வந்து அதை மீட்டுடுறாங்க வட்டியை கட்டி. நிறைய பேர் வந்து 7 வருஷம் to 8 வருஷம் 10 வருஷம் வெறும் வட்டி மட்டும் கட்டுறாங்க ஒரு கேட்டகரி இருக்காங்க. வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வட்டி கட்டுறாங்க, அதுக்கப்புறம் முடியல அப்படிங்கும்போது டயர்ட் ஆகிட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க. அந்த மாதிரி நகைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஏலத்துக்கு வருது. அப்படி ஏலம் விடுறதால வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான். இப்போ நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்குறீங்க, ஹவுசிங் லோன் வாங்குறீங்கன்னா அந்த மாதம் மாதம் மேக்ஸிமம் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அது ஒரு நகையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இதுக்கு வட்டி கட்டுறதுக்கு நம்ம புதுசு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டு மாதம் மாதம் கரெக்டாக ஃபிக்ஸடான அமௌண்ட்டை கட்டுறது கிடையாது. சிலர் கட்டுவாங்க, எல்லாரையும் நான் சொல்லலை, கொஞ்சம் பேர் இப்படி வந்து பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் அந்த கம்மியான அமௌண்ட்டுக்கு நகையை அடகு வச்சதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளால் மீட்கவே முடியாது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது அதை சேல் பண்ணுறதே வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் வைக்கும்போது ஒரு 1,00,000 அதுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வைக்கும்போது அதுக்கு எவ்வளோ தருவாங்க? ஒரு 70,000, 65,000 to 70,000 தான் தருவாங்க. இந்த 70,000க்கு பார்த்திங்கன்னா நிறைய மாதங்கள் வருடங்கள் வந்து வட்டி கட்டியிருப்பீங்க. அதுக்கு வட்டி கட்டும்போது அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000, 35,000க்கு மேலே வட்டி கட்டிடுவீங்க எப்படியும். அப்போது இந்த வட்டியும் கட்டி இந்த பணத்தையும் வாங்கி இதில் நமக்கு என்ன மீறப்போகுது பாருங்கள். 70,000 நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க நகையை வச்சுட்டு, அதுக்கு 35,000 வந்து நீங்கள் வட்டி கட்டியிருக்கீங்க அப்படின்னா மீதி உங்களுக்கு எவ்வளோ மிஞ்சும்? 35,000 தான் மிஞ்சும். இப்போது 1,00,000 நகையோட மதிப்பு பார்த்திங்கன்னா 35,000 ஆயிடுச்சு. அதுக்கு நீங்கள் மீட்க முடியாதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சுன்னா 1,00,000க்கு சேல் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு லாபம் தான். குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே என்னால் கண்டிப்பாக நகையை எடுத்துட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போங்க. சிலர் இப்போ நான் ஒரு 20 கிராம் எனக்கு சேர்ந்துருக்கு, அதை நான் 3 பவுனாக ரவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், 24 கிராமாக எடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த 4 கிராமுக்கு மட்டும் நான் நகையை ப்ளெட்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட் 4 கிராமுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கேட்டகரிக்கு இது ஓகே. சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 24 கிராம் வாங்கணுன்னா அந்த 24 கிராமுக்குள்ள மொத்த அமௌண்ட்டுக்கு போயிட்டு ஒரு 35 கிராம் 30 கிராம் நகையை போய் ப்ளெட்ஜ் பண்ணுறீங்க. இதுதான் வந்து நான் ராங்னு சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுக்கணும், 4 கிராம் என்னால் வெளியில் கடன் வாங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் வாங்கினா ஓகே.
நான் ஃபுல்லாத்துக்கும் கடன் வாங்குறேன் அப்படிங்கும்போது அதுக்கான வட்டியை யோசிச்சு பாருங்கள். கட்டாமல் விட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ப்ளஸ் வந்து சீட்டு கட்டி வாங்கும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறீங்க. இதுக்கு நீங்கள் வேஸ்டேஜும் பே பண்ணி வாங்குறீங்க. அப்போ அது எந்த அளவுக்கு லாபமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க. நானே ஒரு விஷயத்த சொன்னாலும் நீங்களும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த முடிவை வந்து எடுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எல்லாத்த பற்றியும் சொல்லுவாங்க, எல்லா கடையை பற்றியும் சொல்லுவாங்க, எல்லா ஸ்கீம்ஸ் பற்றியும் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா மெத்தடை பற்றியும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் முடிவெடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கீங்க. நான் அவங்கள ராங்ன்னு சொல்லலை. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். அதில் இருக்கிற ஒரு வீடியோ நம்ம போடுறோன்னா அதில் இருக்கிற நெகட்டிவையும் சொல்லணும், பாசிட்டிவையும் சொல்லணும். அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட பாசிட்டிவ் சைட்ஸை மட்டும் சொல்லும்போது நம்மளோட ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரே சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி வச்சு மாட்டிட்டேன் சிஸ்டர். நான் வந்து ரூ. 7,300 கோல்டு ரேட் இருக்கும்போது வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7,000க்கே கம்மி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 7,000க்கு கம்மி ஆகுதுங்கிறது திரும்ப கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல. இந்த வாங்கியிருக்கீங்க தெரியுமா ஒரு கடன், அதுக்காக தான் அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசித்து கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், மாதம் மாதம் நான் இப்போ 1,00,000க்கு நகை வச்சேன் அப்படின்னா மாதம் மாதம் நான் 11,000 கட்டிடுவேன். கண்டிப்பாக என்னால் வந்து கட்டிட முடியும். நான் வந்து கடனை அடைச்சிட முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். நான் ஏன் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கட்ட மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. அப்போ மாதம் மாதம் உங்களால் 10,000 எடுக்க முடியும். அந்த இன்கம் உங்களுக்கு இருக்குது. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குது. உங்களால் அந்த 10,000 சேவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற டிசிப்ளின் உங்கள் லைஃப் ஸ்டைலில் இருக்கும் பொழுது ஏன் அந்த 10,000 கடன் கட்ட யூஸ் பண்ணணும்? ஏன் அந்த 10,000 கோல்டு சேவிங் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கொஷின். இதை தான் நான் எகெயின் அண்ட் எகெயின் கேட்குறேன். இல்லை நான் இதை பற்றின புரிதல் எனக்கு தப்பாக இருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறதே ஒரு நல்ல ஹேபிட் தான். கடன் இல்லாமல் நம்ம இருக்கிறதே ஒரு வகையான சேமிப்பு தான். ஸோ கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, அது வந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்டே இருக்கிறது தான். இது பற்றின அவேர்னஸும் இப்போ நிறைய பேருக்கு வந்துருச்சு. எப்படி ரேட்டை ப்ரிடிக்ட் பண்ணணும், எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் கோல்ட் ரேட்டை டிசைட் பண்ணுது அப்படிங்கிற நாலேஜும் நிறைய பேருக்கு வந்துருச்சு. இது அப்படியே டக்குன்னு டவுன்ஃபால் ஆகவும் சான்ஸ் இருக்க தான் செய்யுது. அதனால் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவு பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கும்போது அது ஒரு ஆவரேஜாக வந்துடும் நமக்கு. ஒரே டைமில் போயிட்டு நீங்கள் பல்காக இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு கம்மியானால் அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதிகமானாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 10,000 வச்சுப்போம். 10,000 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அதுக்கான வட்டி நீங்கள் வாங்க போகிற வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 12 to 15% இருக்கும். இந்த பர்சன்டேஜுக்கு மேலே கோல்டோட ரேட் ஏறிச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. இப்போ கூட நான் கெயினுன்னு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இப்போ கூட சராசரியாக அதுதான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். அதனால உங்களுக்கு லாங் டேர்முக்கு தான் கோல்டு எப்போவுமே கொடுக்கும். அதனால் நீங்கள் அவசரப்பட்டு கடன் வாங்கி அப்படி சேவ் பண்ணணும் அப்படின்ற எந்த நீடுமே இல்லை. யாராவது இப்போ நான் கடன் வாங்கி ஆர்டி போடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி தான் இருக்குது இதுவும். எனக்கு சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது எல்லாருக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. மாதம் மாதம் கடன் அடைக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் ஏன் சீட்டு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஸோ சீட்டு கட்டுங்க. டக்குன்னு கையில் ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா காயின் வாங்குங்க. கோல்டு காயின் வாங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர், உன் பேச்சை கேட்டு நான் போய் காயின் வாங்க போனேன். அங்கே போய் பார்த்தா 2% வேஸ்டேஜும் 3% ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க, 5%. அதை மாற்றும்போது வேறு நான் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்கணுமா? உங்கள் பேச்சை கேட்டு நான் வாங்கியிருந்தா எனக்கு எவ்வளோ நஷ்டம், ஏன் இப்படி நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் உங்ககிட்ட போடும்போதே சொல்லிட்டேன், நகையாக மாற்றும்போது லாஸ் தான் ஆகும். செப்பரேட்டாக ஒரு வீடியோவே கூட போட்டிருக்கேன். கோல்டு காயின் சேவ் பண்ணிவிட்டு அதை ஜுவல்லாக மாற்றும்போது எவ்வளோக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு. கோல்டு காயின் சேவ் பண்ணுறதால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களோட சேவிங் பெர்ஸ்பெக்டிவும் பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது நீங்கள்
ஃபுல் வீடியோவும் நிறையா பேர் பார்க்க மாட்டேன்றீங்க. இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறதையே நீங்கள் கமெண்ட்டில் நிறையா பேர் டவுட்டாக கேட்பீங்க. அதுக்கும் நீங்கள் என்னோடய வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுக்குமே நீங்கள் கேட்டதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதனால் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது லாஸ் வரும் தான். சேவிங்ஸ்க்காக தான் நம்ம வாங்குகிறோம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின காயின் பில் வச்சே நான் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது, சேல் பண்ணால் எவ்வளோ போகுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டும் போட்டிருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கடன் வாங்கி ஜுவல் வாங்குறது நல்லதா கெட்டதா, குட்டா பேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் வேர்டில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வந்து எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிய வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.